வியா நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ஈபுக்கை உருவாக்குவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈபுக் என்பது எலக்ட்ரானிக் புக், அதாவது இந்த புத்தகத்தை உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் மூலமாக டவுன்லோட் செய்து படிக்கக்கூடிய ஒரு புத்தகம்தான் இந்த ஈபுக். ஓகே, இந்த ஈபுக்கை நாமவே உருவாக்குவது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் கேன்வா என்று டைப் செய்து சர்ச் கொடுங்க. முதல்ல வரும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து சைன் அப் ஃப்ரீ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள சர்ச் பாக்ஸில் ஈபுக்குன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஈபுக் ரிலேட்டடான டெம்ப்ளேட்ஸ் ஷோ ஆகும். அதாவது நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுறீங்கன்னா அதற்கான கவர் பேஜ் நன்றாக இருந்தால்தான் அந்த புத்தகத்தை டவுன்லோட் செய்து படிக்கவே விருப்பப்படுவார்கள். அதற்கு பெஸ்ட்டான கவர் பேஜை இந்த கேன்வா வெப்சைட் மூலமாக உருவாக்க முடியும். இந்த டெம்ப்ளேட்களில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேண்டுமோ அதை இந்த பேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற சிம்பிள் இல்லாமல் இருப்பதை நீங்கள் கிளிக் செய்து பயன்படுத்தலாம். இந்த சிம்பிள் உள்ள டெம்ப்ளேட்டை கிளிக் செய்தால் அதற்கு நீங்கள் பேமெண்ட் செலுத்த வேண்டும். இதில் உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட் அவைலபிளாக உள்ளது. உங்களுக்கு விருப்பமான டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்ட பிறகு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜில் உங்களுக்கு எப்படி பேஜ் வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அது போன்று நீங்கள் பேஜை கிரியேட் செய்ய முடியும். இதில் உள்ள டெக்ஸ்டை நீங்கள் எடிட் செய்ய அந்த டெக்ஸ்டின் மீது கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதற்கான டெக்ஸ்ட் ஃபாண்டை சேஞ்ச் பண்ண இந்த இடத்துல உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் ஷோ ஆகும். இதன் மூலமாக டெக்ஸ்ட் ஃபாண்டினுடைய ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த பேஜில் உள்ள எந்த ஒரு லேயரையும் நீங்கள் உங்களுக்கு தேவையான இடங்களில் மாற்றி வைத்து கொள்ள முடியும். அடுத்து நீங்கள் கவர் பேஜை ரெடி பண்ணிட்ட பிறகு அடுத்தடுத்த பேஜுகளை கிரியேட் பண்ண இந்த இடத்துல உள்ள ஆட் பேஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பேஜுகளை உருவாக்க முடியும். இந்த பேஜில் நீங்கள் ஏதாவது டைப் செய்ய இந்த இடத்துல உள்ள டெக்ஸ்ட் டூலை பயன்படுத்தி டைப் பண்ணிக்க முடியும். இந்த டெக்ஸ்ட் டூலை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நிறைய ஸ்டைலிஷான டெக்ஸ்ட்டுகள் ஷோ ஆகும். அதை கிளிக் செய்து அந்த டிசைன்லையே நீங்கள் டைப் செய்ய முடியும். அல்லது நீங்கள் நார்மல் ஃபாண்டில் டைப் பண்ண போகிறீர்கள் என்றால் இந்த இடத்துல உள்ள ஹெட்டிங், சப் ஹெட்டிங், பாடி டெக்ஸ்ட் ஆப்ஷன்களை பயன்படுத்தி டைப் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த பேஜுக்கான கலரை சேஞ்ச் பண்ண இந்த பேஜில் ஏதாவது ஒரு இடத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுவதற்கான ஆப்ஷன் இந்த இடத்துல ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேஜ் கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே போன்று ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதை எடிட் பண்ணுவதற்கான டூல்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து டெக்ஸ்டில் போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் போன்ற எடிட்டிங் எல்லாம் பண்ணுவதற்கான ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்ஸ்டினுடைய சைஸை ரெடியூஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ண இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிளை பயன்படுத்தி நீங்கள் ரெடியூஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த பேஜில் நீங்கள் ஏதாவது பிக்சர் ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் செய்து உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது மொபைலில் சேவ் பண்ணி வைத்துள்ள இமேஜை இந்த அப்லோட் ஆப்ஷனை பயன்படுத்தியும் நீங்கள் இந்த பேஜில் ஆட் பண்ணிக்க முடியும். அல்லது இந்த கேன்வா வெப்சைட்டில் உள்ள பிக்சர்களை பயன்படுத்த இந்த இடத்துல உள்ள எலமெண்ட்ஸ் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய இமேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான இமேஜை சர்ச் பண்ணியும் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் ஆட் பண்ணும் இமேஜின் கலரையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது போன்று நீங்கள் ஒரு புத்தகத்தை உருவாக்கிய பிறகு இந்த இடத்துல உள்ள ஷேர் என்னும் ஆப்ஷனை கிளிக் செய்து ஃபைல் டைப்பில் PDF ஸ்டாண்டர்ட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.